என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம்னு பேசுறான் தம்பி அண்ணாமலை. என்னுடைய தம்பி, நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் ஸ்லீப்பர் செல்லா. இங்க இருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்யறாங்க. உள்ள இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு முறையும் உலக புகழ் பெற வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா ஒரே ரத்தம், ரெண்டு பேருக்கு தமிழ் தாய் ரத்தம். அதுல நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாட்ஸ்ல பயணிக்கிறோம். அப்படி அங்க இருந்துகிட்டு என் மண் என் மக்கள், இது என்ன அரசியல்? என் மண் என் மக்கள் என் மண் வைத்து கர்நாடகாவில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, பீகாரில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, குஜராத்தில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, தமிழ்நாட்டில் நடந்தால் நான் வைத்த தமிழ் தேசிய அரசியலை குறிக்குது. என் மண் என் மக்கள் யாருக்கு வேலை செய்யறாரு பாருங்க. இப்ப எனக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. திருப்பி எங்க ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை, அண்ணா திராவிடம், அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்யறாரு பாருங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் நான் 15 வருஷமா பேசிட்டு இருக்கிற அரசியல், தமிழ் தேச அரசியல். இதுதான் அம்மையார் கனிமொழி. தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள். அது எனக்கு தான் தெரியுதா உங்களுக்கு? எல்லா கட்சியிலையும் நான் எனக்கு ஆள் வச்சிருக்கேன். இப்ப தெரியுதா? அதனால ஐயா ஐயா மோடி ஐயா, என் தம்பி எனக்கு வேலை செய்யறாங்க, நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. நீங்க கச்சத்தீவை மீட்டுவீங்களோ நாங்கள் நம்பிடுவோம். நம்பிடுவோம் இல்லையா? எப்படி இந்த 2 கோடி பேருக்கு வேலை நம்பினோம், தந்துட்டீங்க. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் போடுவேன் நம்பினோம், போட்டீங்க. இன்னும் செலவழிச்சு முடியல, போட்டீங்க, செலவழிச்சு முடியல. பணம் செல்லாது. ஐயோ, கருப்பு பணம் ஒளிந்துவிடும், ஊழல் ஒளிந்துவிடும், பயங்கரவாதம் ஒளிந்துவிடும். நம்பினோம், ஒளிஞ்சிருச்சு. நீங்க என்னைக்கு கருப்பு பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிங்கினீங்களோ, சரியா 40 நாள் போட்டள்ளிட்டான். புல்வாமா மாவட்டத்துல ஒளிஞ்ச பாடு இல்ல, 40 பேர் செத்த பாடாயிருச்சு, கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று பல என் சொந்தக்காரன் செத்து அவனா சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய நீங்க வச்ச பாடு இல்ல. கேஷ்லெஸ் எக்கனாமி. எஸ்பிஐ பேங்க்ல ஒரு வங்கியில காசு இல்ல, தலையில கை வச்சு எப்படி படுத்தாரு, அப்பா ஒரு வங்கியில பணம் இல்ல. கேஷ்லெஸ் எக்கனாமி ஓவர். எப்படி இருக்கு? இதான் இவர் இத்தனை நம்ப வைத்தீர்கள். விகாஸ் என்றீர்கள், வளர்ச்சி என்றீர்கள். நம்மிடம் வளரும் நாடு பட்டியலே இந்தியா இல்ல. டெவலப் என்றீங்க, பறக்க ஒரு பிளைட் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. டெவலப் நீங்க கத்தும் போது நாங்க எந்திரிச்சிருக்கணும். எப்படி? எதுக்குடா இவர் இவ்வளவு அக்கறை கத்துறாரு அப்படின்னு. நல்ல காலம் பிறகுது குடுகுடுப்பக்கார அடிக்கிறது. நம்ம போடுற அரிசி மிளகா நம்ம கொடுக்கற காசுக்கு தான் அடிப்பான். அதை கொடுத்து அனுப்பி இருக்கணும். நம்ம விட்டதை பாப்பு வச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, வளருதுன்னு உண்மையிலே வளருது. அம்பானி குடும்பமோ அதானி குடும்பமோ நாம இப்படியே தெருவில் தீரோம். இதான் இவர். இத்தனையும் நம்பி ஏமாந்தது போல கச்சத்தீவை நீங்கள் மீட்பீர்கள் என்று நாங்கள் நம்பிட்டோம். ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டார்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டார்கள். அப்போது காங்கிரஸ் என்ன பதில் மணி தாக்கல் செய்தது? அன்பு தம்பி தங்கைகளே, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ். ஐயா மோடி தான் பிரதமர், அம்மையார் ஜெயலலிதா வழக்கு, திருப்பி பதில் மனு. இதே ஐயாவுடைய அரசு இங்க மதுரை நீதிமன்றத்துல அவர் ஆட்சி காலங்களில் ஒரு பொதுநலவாதி போட்டது. எப்படி தெரியுங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, கொடுத்ததான். சேம் பிளட், ஒரு மாறுதலும் இல்லை. இப்ப திடீர்னு என்ன கச்சத்தீவை காணாமா? என் பங்காளி வடிகள் சொல்லுவாங்கல்ல, இங்க இருந்த கிணறு காணாம. ஐயா கிணறு காணாமாங்கிற மாதிரி கச்சத்தீவை காணாமா? எப்படி? இதனால்தான் சொல்கிறேன், என் உடன் பிறந்தவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். அத்தனையும் ஏமாற்று வெற்று வார்த்தைகள். வாயிலே தேனே ஊற்றினால் நீங்கள் சாப்பிடலாம், இவர்கள் காதுகளில் ஊற்றுவார்கள். கவனமாக இருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி பிட்வீன் சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். நல்ல விவரமா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்குள் எந்த கொள்கை மாற்றம் கிடையாது.
இவர்கள் எந்த தேசிய நிலத்திற்கும் உள்நுழைய விடக்கூடாது. நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை வரலாற்று தெரிஞ்சுக்க. இந்த தமிழர்கள் தான் திப்பு சுல்தான் ஹைதர் அலி படையிலே கூலிகளாக இருந்து கப்பம் வசூலிச்சு ஓடுகிறார்கள். குதிரையிலே ஒருவர் மறைக்கிறான், அடிச்சு பறிக்கிறான். என் நிலத்திலிருந்து எப்படா நீ கப்பத்தை கொண்டு போகலாம் என்று. நல்லா கமிச்சுக்கணும் வரலாறு. நீ படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ணன் சொல்றதை கேட்டுக்க. எப்படா கொண்டு போகலாம் அடிச்சு பறிக்கிறாரு. படிச்ச உடனே அவங்க கொடுத்துட்டு ஐயா அங்க கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு, போடா சென்னி மலைக்கு சிவன் மலைக்கு இடையில சின்ன மலை பறிச்சுக்கிட்டான்னு சொல்றா, போடா. அங்க போன ஹைதர் அலியும் திப்பும் என்னது வெறுங்கையோட வந்திருக்கியா ஐயா, அப்படியே அடிச்சு பறிச்சுக்கிட்டாங்க. யாரு, எத்தனை பேரு ஐயா? ஒரே ஒருத்தன். ஆடி போயிட்டாங்க. ஒருத்தன் இத்தனை பேர் அடிச்சு பறிச்சுட்டாங்க. ஆமையா, அவனுக்கு என்னடா வயசு இருக்கும்? 19 வயசு. பயந்துட்டாரு. அவரை எதிர்த்து சண்டை போட நினைத்த நமது பாட்டன் வீர பெரும்பாட்டன் சின்னமலை வெள்ளையன் நுழைந்த உடனே முடிவெடுத்தான். டே, ஹைதர் அலியின் திப்பு இங்கதான் இருப்பான், எப்ப வேணாலும் போடலாம் சண்டை. பொது எதிரிடா வெள்ளக்காரன், அவனை அடிக்கணும். ஹைதர் படக்கே போன. எப்படி இருக்கு இது வரலாறு? நீ தீரன் சின்னமலை, நம்ம பாட்டி வேலுநாச்சியார், நம்ம மன்னர்கள் மருதேவர்கள் வீர பெரும்பாட்டார்கள் இவர்களை வரலாறு எழுதும் போது நீ ஹைதர் அலி திப்பு சுல்தான் இல்லாம எழுத முடியாது. பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மருதபாண்டியர்களின் வரலாறு எழுதும் போது கோபாலன் அரைக்க பெருந்தகையையும் நமது ஹைதர் அலி திப்பு சுல்தானையும் கழித்து விட்டு எழுத முடியாது. நமது வீர பெரும்பாட்டியார் கணவனை இழந்து கைக்குழந்தையோடு நாட்டை விட்டு வெளியேறிய போது முதலாக பெற்ற மகளாக அரவணைத்து ஆதரவுடுத்திய பெருந்தகை கோபால நாயக்கர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையிடம் மறந்துவிடக் கூடாது. வரலாறு இது பதிவு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அண்ணன் பதிவு செய்வதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் படை கட்டு உதவி கேட்கிறார். எங்கிருந்து? கோபால நாயக்கர் இடத்தில் இருந்து, அரண்மனையில் இருந்து எழுதுகிறார். படை கேட்டு திப்பு கிட்ட உதவி. 3 கடிதம் போய் ஆட்டு பதிலாக வரவில்லை. நேரடியாக 4 வீரர்கள் போகிறார்கள். குதிரையிலே போய் நின்று ஹைதர் அலி கிட்ட நிற்கும் போது, ஹைதர் அலி எங்க வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கும் போது ஒரு வீரன் முன்னாடி போய் தலைப்பாகை கலட்டி தலைமுடியை விரிச்சு விடுகிறார். வேலு நாச்சியார் நமது பாட்டி. அந்த நொடியில் இருந்த அன்பு தமிழ் தம்பிக, அந்த நொடியில் இருந்த ஹைதர் அலி இடத்துல உறுதியிலே நமது பாட்டி பேசினார். உறுதியிலே ஒரு மான தமிழ் மரத்தி உறுதியிலே பேசினார். என்னும் தாய்மொழி உறுதை ஒரு தமிழ் மகள் இப்படி பேசுகிறாளே என்ற ஆரத்தலை அன்பு மகளே வா என்று அழைத்துக் கொண்டே போய் அரண்மனையிலே தங்க வைத்து பாதுகாப்பு கொடுத்தான். உங்களால் நம்ப முடிகிறதா? அவன் வேறு மதம், இவள் வேறு, இவள் வழிபாடு வேறு. அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வமான ராஜா ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கும்பிட்டுக்கொள் மகளே என்று சொன்னவன் ஹைதர் அலி. படை 5000 படை வீரர்களை பாட்டிக்கு அனுப்பும் போது தன் 19 மகன் திப்பு சுல்தானை பீரங்கி படையின் தளபதியாக இருந்து நம் வீர மாதா, நம் ராஜமாதா வேலுநாச்சியின் படையின் கீழே இருந்து சண்டை செய் மகனை என்று திப்புவை அனுப்பி வைத்தார். அந்த திப்பு விடுதலை போராட்டத்திற்காக வீர போர் புரிந்து மறந்த மரவனை ஹைதராபாத்திலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள். கர்நாடகாவிலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள் இவர்கள். கர்நாடகாவிலே உங்கள் மகன் நான் வரும்போது என் பாட்டன் இங்க பாருங்க, நல்ல கோபால நாயக்கருக்கும் ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கும் அரசு விழாவாக நான் எடுப்பேன். இவர்கள் இல்லை என்றால் என் இனத்தின் வரலாறே இல்லை.